மாதவரத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கட மீதான குற்ற வழக்கு விவரங்களை போலீசார் தரப்பில் வெளியிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி மீது எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? என்னென்ன வழக்குகள், சரவணன்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் இன்று காலை மாதவரம் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில அவர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்கிறது என்பதை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரான தென்னரசுவை கொலை செய்த வழக்குல ஏற்கனவே இவர் கைது செய்யப்பட்டவர். அந்த வழக்கில் இவர் மீது 8 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சதி திட்டம், அதே போன்று கொலைக்கான சட்டப்பிரிவு உள்ளிட்டவை எல்லாம் மீது பதிவு செய்யப்பட்டது. அதே போல 2014ஆம் ஆண்டு குன்றத்தூரில ஒரு கொலை வழக்கிலும் இவர் மீது குற்றவாளியாக அவர் சேர்க்கப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்தவர். குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த திருவேங்கடம் இது மட்டுமில்லாமல் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் 2011, 2013, 2018 ஆண்டுகளிலும் இவர் மீது ஆட்கடத்தல், மிரட்டல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகி தென்னரசு கொலை வழக்கில் தொடர்புடைய இந்த நபர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் முக்கியமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். குறிப்பாக இவர்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு கடந்த 1 மாத காலமாக அந்த பகுதியில் சுற்றித் திரிந்து அதற்காக திட்டம் தீட்டியவர் என போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்ததாக போலீசார் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே என்கவுண்டர் செய்யப்பட்ட இந்த ரவுடி திருவேங்கடத்தினுடைய உடல் தனியார் மருத்துவமனையில் இருந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட்டு பிணக்கூராய்வு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் நடத்தப்பட இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக புழல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதி என்பதனால புழல் போலீசார் இந்த என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர்.